அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் நடைபெற்று வரும் மதிமுக தொழிற்சங்க பொதுக்குழு கூட்டத்திலிருந்து தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ வெளியேறியிருக்கிறார். பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய சில நிர்வாகிகள் நியமனத்தில் முறைகேடு நடைபெறுவதாக குற்றம் சாட்டி பேசியதால் சலசலப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் நடைபெற்று வரும் மதிமுக தொழிற்சங்க பொதுக்குழு கூட்டத்திலிருந்து தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ வெளியேறியிருக்கிறார். தொழிற்சங்க நிர்வாகிகள் நியமனத்தில் சாதி அடிப்படையில் பதவிகள் வழங்கப்படுவதாக நிர்வாகிகள் பேசியதால் வாக்குவாதம் எழுந்திருக்கிறது. பொதுக்குழுவில் நிர்வாகிகள் மோதிக்கொண்டதால் கோபத்துடன் துரை வைகோ வெளியேறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை துரை வைகோ கோபத்துடன் வெளியேறியதால் அவரை சமாதானம் செய்ய அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகள் முயற்சி செய்திருக்கிறார்கள். பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய சிலர் நிர்வாகிகள் நியமனத்தில் முறைகேடு நடைபெறுவதாக குற்றம் சாட்டி பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொழிற்சங்க நிர்வாகிகள் நியமனத்தில் சாதி அடிப்படையில் பதவிகள் வழங்கப்படுவதாக நிர்வாகிகள் பேசியதால் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டமானது இன்று இந்த மதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அந்த பொதுக்குழுவில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பில் முறைகேடு நடந்துள்ளதாக ஒரு நிர்வாகி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த அவையில் இருந்த கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவையிலிருந்து வெளியேறி சென்றிருக்கிறார். அவர் கடுமையான கோபத்துடன் வெளியேறி சென்ற நிலையில் நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டதாலே வெளியேறி சென்றதாக சொல்லப்படுகிறது. மேலும் அவர் வெளியேறி செல்லக்கூடிய தருணத்தில் துரை வைகோவிடம் தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள் எனவும் ஒரு நிர்வாகியை குறிப்பிட்டு இன்னும் மற்றொரு நிர்வாகியை அவர் சும்மா விடமிட்டு தீக்குளிப்பெண் எனவும் பேசியதால் சற்று பரபரப்பு சலசலப்பானது நிலவியிருக்கிறது. இந்த நிர்வாகிகள் கூட்டமானது காலை 10 மணி அளவில் தொடங்கி நடைபெற்ற நிலையில் திடீரென இந்த சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது துரை வைகோ அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறி சென்றிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.